வணக்க நேயர்களே, மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சனிக்கிழமை தோறும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியினூடாக துறை சார்ந்த பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து வருவது வழமை. அதன் அடிப்படையில் தான் இந்த வாரமும் மட்டக்களப்பு கழகத்தில் இருந்து நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். இன்று எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சிகளில் இணைந்து கொள்ளப் போகின்ற பிரமுகர் ஒரு பல்துறை கலைஞராகவும் அதேவேளை ஒரு ஆசிரியராகவும் அறியப்பட்டிருக்கக்கூடிய திரு தேவ அலோசியஸ் அவர்கள் தான் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய பிரமுகராக இணைந்து கொள்ளப் போகின்றார். அவருடைய வாழ்க்கை சார்ந்த அனுபவங்கள், துறை சார்ந்த அனுபவங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்களே நாங்கள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். முதலில் நாங்கள் அவரே நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். தேவ அலோசியஸ் என்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கும் அதே போன்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் உங்களை எளிதிலே அடையாளம் காணக்கூடிய ஒருவராக இருக்கின்றீர்கள். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது உங்கள் தொடர்பாகவும் நீங்கள் திரைத்தொடர்பாகவும் அதே போன்று உங்களுடைய திரை பயணம் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை மேற்கொண்டு வருகின்ற நீங்கள் அதற்கு அப்பால் பல்வேறுபட்ட கலைகளிலும் ஈடுபாடு கொண்டு ஒருவராக விளங்கி வருகின்றீர்கள் என்றும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. எது இவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் உங்களை பற்றி அறிந்திருக்கக்கூடிய விடயங்கள் ஒரு சிறிய துளியான விடயங்களாக தான் இருக்கிறது. எங்களுடைய நேர்கள் பெரும்பாலானவர்களுக்கும் உங்களை தெரியாமல் இருக்கலாம். அதனால் தேவ அலோசியஸ் என்றால் யார், அவர் தொடர்பான ஒரு அறிமுகத்தை எங்களுக்காக வழங்கக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக. என்னுடைய பெயர் அலோசியஸ். என்னுடைய தந்தையாருடைய பெயர் தேவநாயகம். நான் பிறந்தது வாகரையில். ஆரம்ப கல்வியும் வாகரையில் கல்வி கற்ற நான். பிறகு இடைநிலை கல்வி மற்றும் உயர்தரம் போன்ற கல்விகளை மட்புனிய மிக்கேல் கல்லூரியில் கல்வி கற்று அதன் பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் என்னுடைய முதலாவது பட்டப்படிப்பை முடிச்சிருந்தேன் நான். பிறகு முதுமானி மற்ற கல்விமானி போன்ற பட்டங்களை முடிச்சுட்டு இன்றைக்கு ஆசிரியராக இருக்கிறேன். கலைத்துறை என்று சொல்லக்குள்ள பாடசாலை காலங்களில் நாடகத்துறைகளில் ஈடுபட்டு நாடகத்துறைகளில் இருந்த காலம் முடிஞ்சு பிறகு பல்கலைக்கழகம் வந்ததுக்கு பிறகு இசைத்துறைகள், பாடல் போன்றவற்றில் ஈடுபட்டு பிறகு கவிதை, புதுக்கவிதை மற்றும் குறும்படங்களுக்கு பாடல் எழுதுறது, பாடலாசிரியராக இவ்வாறாக என்னுடைய கலைப்பயணம் ஆரம்பமாகி அண்மை காலமாக சினிமா என்கின்ற ஒரு மாஸ் மீடியா இதுக்குள்ளே நான் என்னுடைய காலடியை பதிச்சிருக்கிறேன். மொத்தமாக என்னுடைய 25 குறும்படங்கள், மொத்தமாக 25 படங்களை உருவாக்கி இருக்கிறேன். 25 சினிமாக்களை உருவாக்கியிருக்கிறேன். இது உங்களை பற்றி ஒரு அறிமுகமாக இருந்தாலும் கூட இந்த அறிமுகத்துக்குள்ளே இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் பொருந்திருக்கிறது. அந்த விடயங்களைத்தான் நாங்கள் நிகழ்ச்சியில கேட்டு கொள்வதற்காக இருக்கின்றோம். உங்களுடைய இளமை காலம் வாகரை மண்ணில் இருந்திருக்கும். அந்த வாகரை மண்ணில் இருந்து நீங்கள் மட்டக்களப்பு நகர் நோக்கி வந்ததுக்கான காரணம் என்ன? உங்களுடைய இளமை கால விடயங்கள் தொடர்பாக எங்களோட மீட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? சொல்லலாம். 13 வயசுலேயே நாங்கள் வாகரையை விட்டு மட்டக்களப்புக்கு இடம்பெயர்ந்துட்டோம். என்னென்னா என்னுடைய சொந்த தாயார் என்னுடைய இடம் அமிர்தகளி தான். இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு குறுமடத்திலே சேர்ந்து நான் என்னுடைய இடைநிலை கல்வியை ஆரம்பித்தேன். அங்கு ஒரு 56 மாணவர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்தாங்க. இவர்களோடு சேர்ந்து சின்ன சின்ன நாடகங்களில் ஈடுபட்டு அதற்கு அருட்தந்தை தேவதாசன் மூலமாக வானொலி நாடக கலைஞனாக அவர் என்னை அறிமுகப்படுத்தி நாடக பிரதிகளை எழுத வச்சு அதன் பின்னர் தொலைக்காட்சி கேமராவுக்கு முன்னால் எப்படி நிற்கிறது, தொலைக்காட்சி நாடகம்டா என்ன, இந்த ஸ்லைட் ஷோ எப்படி உருவாகுதுன்றதை பற்றியும் அருட்தந்தை தேவதாசன் ஆரம்ப காலங்களில் எனக்கு சொல்லித்தந்ததுக்கு பிறகு சினிமா மேலே ஒரு மோகம் ஒரு 15-16 வயதிலே எனக்கு உருவாகியிருந்தது. ஆனாலும் பாடசாலை காலம் என்றதால் அது கல்வியிலே தான் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. வாகரை மண்ணில் இருந்து நீங்கள் மட்டக்களப்பு அமிர்தகளை நோக்கி, அமிர்தகளின் நாங்கள் அதை நகரம் என்று குறிப்பிடுவதற்கான மாநகர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன? அதாவது உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக வந்தீர்களா, அல்லது உங்களுடைய அன்றைய காலத்தில் ஏற்பட்ட போர் சூழல் காரணமாக உங்களால் இங்கே வர வேண்டிய சூழல் ஏற்பட்டதா? என்ன காரணத்துக்காக வாகரையை விட்டு நீங்கள் இங்கே மாநகரத்தை நோக்கி வந்தீர்கள்? நல்ல கேள்வி. இதுவரைக்கும் பல்வேறு தொலைக்காட்சிகளில் நேர்காணல் கண்டாலும் கூட இது பற்றி கேட்கறது இல்லை. உண்மையில் அந்த காலம் சரியான ஒரு இறுக்கமான போர்க்கால சூழல் தான். அது வாகரை பிரதேசம் மிகவும் போர்ச்சூழலுக்குள்ள அகப்பட்டு இருந்த ஒரு கிராமமாக இருந்தது. ஆனால் என்னுடைய கல்விக்காக நான் புலம்பெயர்ந்து இருந்தாலும் பிறகு பின்னால் என்னுடைய
அந்த வாகரை சூழல் ஏற்பட்ட போர் சூழல் ஏற்பட்ட என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட விபரீதங்கள் விளைவுகளால் நிரந்தரமாக இங்கே வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. நான் மட்டுமில்லை, நிறைய குடும்பங்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கும் என்னுடைய உறவுகள் புலம்பெயர்ந்து விட்டார்கள். நீங்கள் உங்களுடைய பிரதேசம் சார்ந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பம் தொடர்பாக உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்குமா? உங்களுடைய தந்தை, உங்களுடைய குடும்பம் தொடர்பாக உங்களோட ஒரு அறிமுகத்தை வழங்கக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக சொல்லலாம். என்னுடைய தந்தையாருடைய தந்தை, என்னுடைய அப்பப்பா, அவர் ஒரு ஹார்மோனிய கலைஞர். அதன் பின்னர் என்னுடைய அப்பா சும்மா அந்த வெளியில் இல்லாட்டியும் தன்னுடைய உறவுகளோடு இணைந்த ஒரு சின்ன ஒரு இசைக்குழு இருந்தது, ஜெயம் இசைக்குழு என்று. அதில் பழைய பாடல்களை பாடுவார். அதை நாங்கள் போய் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருப்போம். அதன் பின்னர் என்னுடைய மற்ற உறவுகள், என்னுடைய அப்பாவினுடைய இன்னொரு சகோதரத்திர பிள்ளைகள் வந்து ஓவியர்களாக இருப்பார்கள், நடனத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தா என்னுடைய அப்பப்பாவினுடைய உறவில் இருந்து அந்த கலை வந்து கலை வாரிசுகளாக நாங்கள் உருவாகி இருக்கிறோம் என்று சொல்லலாம். இன்னும் பல விடயங்களை நாங்கள் கூட கேட்டறிந்ததற்காக இருக்கின்றோம். உங்களுடைய இளமை காலம் தொடர்பான விடயங்களிலும் இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. பல்வேறுபட்ட காலகட்டங்கள் தொடர்பான விடயங்கள், அதே போன்று இன்று களத்துறையிலும் அதே போன்று ஆசிரியர் பணியிலும் உங்களுடைய ஈடுபாடு தொடர்பான விடயங்களை கேட்டறிவதற்காக இருக்கின்றோம். இருந்தாலும் தற்போது நிகழ்ச்சியில் சிறிது ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். துறைக்கப்பாடு நிகழ்ச்சியில் இன்று தேவ அலோசியஸ் ஒரு ஆசிரியராகவும் அதே போல ஒரு பல்துறை கலைஞராகவும் என்று விழுந்து வரக்கூடிய ஒருவர். அண்மை காலமாக அவர் சினிமா துறையிலும் தன்னுடைய காலடியை பதித்து ஒரு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய நிலையில் தான் இன்று அவரை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய பிரமுகராக அழைத்து அவருடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றோம். இன்னும் பல விடயங்கள் நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், உங்களுடைய குடும்ப தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது உங்களுடைய பேரனார் ஒரு ஹார்மோனிய கலைஞர் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒருவேளை அவரிடமிருந்து தான் உங்களுக்கு இந்த கலைத்துறை மீதான ஈடுபாடு வந்தது என்று கூறலாம். அவருடைய ஹார்மோனிய இசையை கேட்டுத்தான் உங்களுக்கு அந்த கலைத்துறை மீதான ஒரு ஈடுபாடு, ஒரு பற்றுறுதியும் வந்தது என்று நான் எடுத்துக்கொள்ளலாமா? அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் என்னுடைய தாயாருடைய ஒரு தூரவினர் தான் திரு பாலு மகேந்திர ஐயா அவர்கள். அப்போ எனக்கு ஒரே ஒரு தடவை அவருடைய வீட்டுக்கு இங்கே போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அம்மாவின் மூலம். அது சின்ன வயசில் போனது. அப்போ அந்த டைம் எனக்கு அந்த சினிமா பற்றின ஒரு விஷயமும் தெரியாது. அந்த டைமில் அவர் இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து விட்டார். சில நேரம் அதுகள் அந்த ஒரு ஈடுபாடும் கூட நான் நினைக்கிறேன் சினிமா துறைக்குள்ளே வாரத்துக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இவ்வாறாக உங்களுடைய ஒரு குடும்ப சூழல், ஒரு கிராம சூழலில் இருந்து நீங்கள் வளர்ந்திருக்கின்றீர்கள். கிராம சூழல் என்று கூறுகின்ற போது அது எளிநகையாடுகின்ற ஒரு வார்த்தை அல்ல. குறிப்பாக அங்கு ஒரு பல்வேறுபட்ட பண்பாடுகளினுடைய அடையாளங்கள் எங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த கிராம சூழல் என்று குறிப்பிடலாம். ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை, அதே போன்று யாரை நாங்கள் தொட்டாலும் அவர்கள் எல்லோரும் எங்களுடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் எங்களுடைய கிராமம் என்று சொல்லுகின்ற போது அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கும். அங்கிருந்து நீங்கள் மட்டக்களப்பு நகரம் நோக்கி வருகின்ற போது அந்த மனநிலை எவ்வாறாக இருந்தது? மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் நான் இருந்தது ஒரு குறுமடம். அங்கே கிட்டத்தட்ட 54 மாணவர்கள் இருந்தார்கள். 54 மாணவர்களும் கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர்களாக இருந்ததால ஆரம்பத்தில் அவர்களோட பழகிற நேரங்களில் 1 மாதம் 2 மாதத்துக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டு, அது சின்ன வயசுலேயே போனதால் ஒரு 13 வயசுலேயே நான் அந்த குறுமடத்தில் ஒரு குழுக்களாக வாழ்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையில் இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு அது ஒரு பெரிய பலமாகத்தான் நான் கருதுகிறேன். குறுமடத்திலே உண்மையிலேயே ஒரு கட்டுப்பாடு மிகுந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அங்கு ஒழுக்கம் என்பது எப்போதும் மேன்மையான ஒன்றாக சுட்டிக்காட்டப்படும் என்பது நாங்கள் பல்வேறுபட்ட குருக்களிடமிருந்து அவர்களுடைய அனுபவங்கள் தொடர்பாக கேட்கின்ற போது நாங்கள் பதிவு செய்கின்றோம். அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையிலே உங்களுடைய புனித மிக்கேல் கல்லூரி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறான ஒரு அத்தியாயத்தை உங்களுக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே ஒரு வழியை எவ்வாறு திறந்தது? உங்களுடைய மிக்கேல் கல்லூரியினுடைய உங்கள் பயணம் தொடர்பாக உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? மிக்கேல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அந்த பாடசாலையில் அந்த காலத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. அந்த ஒழுக்க நெறி அங்கே மிக அதிகமாக இருக்கும். ஏனென்றால் துறவிகள்
அவர்களுடைய ஆதிக்கம் அங்கு அதிகம் இருந்தது. அருட்தந்தையர்கள் அருட்சகோதரர்களுடைய ஆதிக்கம் அங்கு இருந்தது. அதனால் பாடசாலையை பொறுத்த வரைக்கும் அதுவும் எங்களுக்கு ஒரு நல்ல சூழல் ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. அதனுடைய அந்த வழி, அவர்கள் காட்டிய வழிதான் நாங்கள் இன்றைக்கு சமூகத்தில் பேசப்படுற ஒருவராக இருக்கிறதுக்கும் பாடசாலையும் ஒரு அடிப்படை காரணமாக நான் கருதுகிறேன். குறுமடத்திலே உங்களுக்கு எவ்வாறான வழிப்படுத்தல்கள் அங்கு மேற்கொள்ளப்பட்டன? குறிப்பாக நான் கேட்பது உங்களுடைய ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள், அதே போன்று கல்வி தொடர்பான விடயங்களிலே எவ்வாறான வழிப்படுத்தல்கள் அங்கு அவர்களால் வழங்கப்பட்டது? அவை தொடர்பான அனுபவங்களையும் குறுமடம் தொடர்பாக உங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் உங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஆரம்ப காலங்களில் இந்த குறும்படத்துக்கு போகிற நேரங்களில் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு கற்பனை இருக்கும், இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ற ஒரு மன பயம் ஒன்று இருந்தது. ஆனால் அங்கு போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாதங்கள் கடந்ததுக்கு பின்னர் எங்களுக்கு பிடித்தமான ஒரு இடமாகவே அது மாறி இருந்ததுன்னு சொல்லலாம். நேரத்திற்கு விளையாடுறது, நேரத்திற்கு அது இப்போ சினிமா கூட அங்கே பார்க்குறதுக்கான ஒரு நேரம் இருக்கும், விளையாடுறதுக்கு ஒரு நேரம் இருக்கும். அப்போ அந்த நேரத்திற்கு எவ்வாறு ஒரு மனுஷன் தன்னை பாக்கம் அடைஞ்சு கொண்டு அதன் மூலம் தன்னை வழிப்படுத்தி கொள்ளலாம், எவ்வாறு வாழலாம் என்ற ஒரு விடயங்களை நாங்கள் அங்கே கற்றுக்கொண்டோம். அது சார்ந்தது தவிர கலையையும் எங்களுக்குள்ள அங்கே அது விதைத்திருந்தது. அதனால நாங்கள் பல்துறை சார்ந்து அங்கே கற்கக்கூடிய ஒரு சூழலும் ஒரு ஆன்மீகம் சார்ந்து கற்கக்கூடிய இடமாகவும் அது எங்களை வழிப்படுத்தி இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த குறுமடத்திலே உங்களுக்கு மிகவும் பிடித்தமான குருக்கள் யார்? அவர்கள் உங்களுடைய ஆசிரியராகவும் இருந்திருப்பார், உங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடியவராக இருந்திருப்பார், ஒரு குருவாகவும் இருந்திருப்பார். அவ்வாறு உங்களுடைய மனங்கவர்ந்தவர் என்று கூறினால் யாரை கூறுவீர்கள்? நிச்சயமாக 2 பேர் என்னுடைய மனசுக்குள்ள எப்பயும் இருக்கிறவங்க. ஒன்று அமரத்துவம் அடைந்த அருட்பணி டி. சுவாமிநாதன் அவர்கள். அவர்களுடைய அந்த ஆங்கில புலமையும் நேர முகாமைத்துவமும் இன்றைக்கும் நான் பலரிடத்தில் சொல்லி வியக்கிற ஒரு விடயமாக நான் பார்க்குறேன். அடுத்தது அருட்தந்தை தேவதாசன் அவர்கள் செலவை எவ்வாறு சுருக்கலாம் என்றதை எங்களுக்கு சரியாக கைட் பண்ணியிருந்தார். அதை தவிர அவர் ஆன்மீகத்தில் மிக உன்னதமானவராக நான் பார்த்தேன். நிறைய அவருடைய ஜபத்தின் மூலம் பல்வேறு விடயங்களை கண்கூடாக அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. மிகுந்த பக்திமான் என்று தான் சொல்ல வேணும் அவர். அது தவிர அவர் ஒரு பெரிய ஒரு கலைஞன். அந்த காலங்களில் வர அந்த ஸ்லைட் ஷோன்ற அந்த படங்களில் கூட அவர் நடிச்சிருந்தார். அவருடைய வானொலி நாடகங்க பிரதிகளில் நாங்கள் நடிச்சிருந்தோம். வானொலி நாடக பிரதிகள் எவ்வாறு எழுதுறதுன்றது எங்களுக்கு படிப்பிச்சிருந்தார். இந்த 2 குருக்களும் 2 வகையாக எங்களை வழிப்படுத்தியிருந்தார்கள். ஆங்கில புலமை சார்ந்து சுவாமிநாதன் அடிகளார் அவர்கள் எங்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தாலும் இப்போ 2 வருட உயர்தரத்தை ஒரு வருடத்தில் கற்று சித்தி அடையலாம் என்றதை என்னோட படித்த சக மாணவர்களுக்கு அவர் வழிகாட்டியிருந்தார். அவரும் கூட வெளிநாடுகளுக்கு 2 வருட படிப்பை மேற்கொள்ள போனாலும் கூட ஒரு வருடத்தில் முடிச்சுட்டு அதில் சித்தி அடைஞ்சிட்டு வரக்கூடியதாக இருப்பார். அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்றால், நேரத்தை சரியாக முகாமைத்துவப்படுத்தினால் எங்களுக்கு 2 வருட உயர்தரம் கற்க வேண்டிய தேவை இல்லைன்றதை அடிக்கடி சொல்லிக் கொள்வார். அந்த 2 விடயங்களும் என்னுடைய வாழ்க்கையில் மிக பலமாக இருக்குது. நிச்சயமாக நாங்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிகளிலும் இன்னும் பல விடயங்களை தொட்டு செல்லிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இது சிறிதொரு வர்த்தக விளம்பர இடைவெளிக்கான நேரம். வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எங்களோட பயணத்தை கொண்டிருக்கிறார் என்று ஒரு பல்துறை கலைஞராகவும் ஆசிரியராகவும் இன்று சமூகத்திலே அறியப்பட்டிருக்கக்கூடிய திரு தேவ அலோசிஸ் அவர்கள் இன்று எங்களோட நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களையும் துறை சார்ந்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலும் பல்வேறுபட்ட விடயங்களை அவரிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய குறுமடம் தொடர்பாக கூறுகின்ற போது ஒரு விடயத்தை தொட்டு சென்றீர்கள். அங்கிருக்கக்கூடிய அருட்தந்தை திரு தேவதாஸ் அடிகளார் அவர்கள் உங்களை எழுத்துத்துறைக்குள் உங்களை அதிகம் ஊக்கப்படுத்தி ஒருவர் என குறிப்பிட்டார். குறிப்பாக இந்த வானொலிக்கு எழுதுதல் என்கின்ற அடிப்படையிலே அதுக்கு உங்களை தயார்படுத்தியதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் தொலைக்காட்சிகள் அதே போன்று தொலைக்காட்சி தொடர்கள் என்கின்ற பொழுது மிக குறைவானதாக இருந்தாலும் வானொலி தான் அன்று சமூகத்திலே மிகுந்த ஆதிக்கம் செலுத்தி ஒன்றாக இருந்தது. உங்களால் முதலாக எழுதப்பட்ட தொலைக்காட்சி நாடகம்
என்ன? அந்த நாடகத்தை நீங்கள் எழுதி அது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்ட போது உங்களுடைய உணர்வுகள் எவ்வாறாக இருந்தது? உண்மையில் வந்து வானொலி நாடகத்தை தான் நான் முதல் எழுதியிருந்தேன். நான் என்னோட அருட்தந்தையுடைய வழிகாட்டல் அவர் சொல்ல ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு ரைட்டராக இருந்து நான் எழுதி கொடுத்தது போக, பின்னால் நான் எழுதுகிற நாடகங்களை அவர் வாசித்து கொண்டு அதை ரெக்கார்டிங்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். நான் உயர்தரம் எடுத்ததுக்கு பின்னர் தான் என்னுடைய தொலைக்காட்சி நாடக பிரதியை நான் முதல் எழுதினேன். அதை எழுதுறதுக்கு முதலை பல நூல்களை வாசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு தொலைக்காட்சி நாடக பிரதியை எவ்வாறு கேமராவுக்காக உருவாக்குவது என்றதை கொஞ்சம் அறிஞ்சி படித்ததுக்கு பின்னர் தான் எழுதியிருந்தேன். நான் முதல் போட்டிக்காகத்தான் ஒன்று எழுதியிருந்தேன். போட்டிக்காக எழுதியிருந்த அந்த தொலைக்காட்சி நாடகம் அரச விருது பெற்றது. அதன் பின்னர் தான் தொலைக்காட்சி சிங்கள தொலைக்காட்சி நாடகத்தில் முதல் நான் கேமராவுக்கு முன்னால் போயிருந்து நடித்தது. மிக்கல் கல்லூரியிலிருந்து நீங்கள் கிழக்கு பல்கலைக்கழகம் நோக்கி செல்கின்றீர்கள். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய கற்கணிகள் சார்ந்தும் அங்கு நீங்கள் இந்த எழுத்துத்துறை அதே போன்று கலைத்துறை தொடர்பாகவும் பெற்றுக்கொண்ட அனுபவங்களும் அதே போன்று உங்களை கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஒரு புடம் போட்டவர்கள் பல்வேறுபட்ட பேராசிரியர்கள் இருந்திருப்பார்கள், பல விரிவுரையாளர்கள் இருந்திருப்பார்கள். அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? எவ்வாறு கிழக்கு பல்கலைக்கழகம் உங்களை ஒரு துறை சார்ந்தவராக உங்களை புடம் போட்டது? உண்மையில் வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னென்றால் நாங்கள் புனிதமிக்க கல்லூரியில் நான் படித்தது வந்து பயோசயின்ஸ். இப்போ பயோ படிச்சுட்டு இருக்கிறப்பல என்னுடைய அம்மா முதலாவது பாடம் ஏஎல் எடுத்துட்டேன். அது ஃபிசிக்ஸ் பாடம். இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வைத்தியர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 17 பேர் இருந்தோம். நான் மிகவும் அம்மாவுக்கு ஒரு ஆசை பயோசயின்ஸ் படிக்கணும்னு. அதனால தான் நான் அந்த பாடத்துறையை தெரிந்தெடுத்தது. ஃபிசிக்ஸ் பாடம் முடிஞ்சுது. அந்த பாடம் முடிஞ்சு அடுத்த கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு இடையில் ஒரு 6-7 நாட்கள் இடைவெளி இருந்தது. அந்த 6-7 நாட்கள் இடைவெளியில் தான் என்னுடைய தாயார் சுடுபட்டு செத்திருந்தார். அது என்னுடைய வாழ்க்கையில் மிக பாதிப்பு ஏற்படுத்தினது. அதற்கு பிறகு நான் மற்ற 3 பாடங்களையும் என்னால் எடுக்க முடியாமல் இருந்தது. அந்த ஒரு பாடம் ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு ஏ தர சித்தியை தந்தது. ஆனால் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து திரும்பவும் பயோ பாடத்தை எடுக்க சொல்லி பலவந்தப்படுத்தியிருந்தார்கள். நான் என்னுடைய அம்மாவினுடைய கனவு அம்மாவே இல்லை, நான் அதை செய்யலைன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு 10 மாதங்கள் கழித்து என்னுடைய மூத்த சகோதரர்களுடைய கோப்பிகளை வாங்கி படித்து கலைத்துறைக்குள்ளே என்டர் பண்ணித்தான் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு போனேன். அங்கே போகும்போதே ஒரு சிறு வயதில் இருந்த அந்த நாடக விருப்பங்கள் தான் அங்கே பல்கலைக்கழகத்தில் கலை கலாச்சார பிரிவுக்குள்ளே என்னை உள்ளிழுக்கப்பட்டு அங்கே போகிற நேரம் திரு ஜெய்சங்கர், திரு பாலசுகுமார் சார், எங்களுடைய மௌனூர் சார் போன்றவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தார்கள். அவர்கள் நாடகத்துறைகளில் மிகவும் காத்திரமான படைப்புகளை அங்கே அரங்கேற்றி கொண்டிருந்த காலப்பகுதி அதுதான் என்ன இந்த நாடகத்துறைக்குள்ளே உள்ளிட்டதாக கூற முடியும். அந்த சினிமா மீதான ஈடுபாடு உங்களுக்கு வருவதற்கான காரணம்? சினிமா சின்ன வயசுலேயே பார்க்குற எல்லாருக்கும் ஒரு நடிக்க வேணுமென்ற ஒரு உள்வாங்கி அதுக்குள்ளே தான் அந்த சினிமா விரும்புகிறாங்க. இன்றைக்கு இருக்கிற பெரும் இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஒளிப்பதிவாளர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் பார்க்குறது சினிமாவில் நடிகர்களை தான் பார்க்குறோம். அப்போ அந்த நடிகர்கள் மேலே இருக்கிற ஒரு மோகம் எங்களை நடிக்க வைக்கணும் என்ற ஒரு விஷயத்துக்கு தான் வருமே தவிர, அந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகள், அந்த கேமராவுக்கு பின்னால் இருக்கிற விடயங்கள் பற்றி சின்ன வயசில் யோசிக்க தோணாது. இப்போ சின்ன வயசில் அப்பா கேட்பார், இந்த ஹாஸ்டலில் இருந்துட்டு வீட்டை போகிற நேரங்களில் என்னடா குறிக்கோள்னு ஒரே ஒரு நாள் சொன்னேன், நான் சினிமாவுக்கு போகிறேன்ண்டு. சினிமாண்டா என்ன படம் பார்க்க போறியான்னு? இல்லை சினிமாவுக்குள்ளே நடிக்க போகிறேன்டா. அப்படியே ஒரு முறைச்சொரு பார்வை பார்த்தார். அண்டையிலேருந்து வீட்டில் நான் இதை பற்றி பேசுகிறது இல்லை. ஆனால் படம் பார்க்காம இருக்க முடியாது. இது இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். இந்த பல்கலைக்கழகம் முடிச்சிருந்த காலப்பகுதியில் எனக்கு இந்த டெய்லி படம் பார்க்க வேணும், ஆனால் அதுக்கான காசு எங்கள்கிட்ட இல்லை. பல்கலைக்கழகம் முடித்த உடனே நாங்கள் அப்பா தந்த காசில் படித்து முடிச்சிட்டோம் பல்கலைக்கழகத்தை, கையில் காசு இல்லை. அப்போ எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நம்ம படமும் ஒரு ஆளாக இருந்தால் அப்படி இருக்கும். அப்போ டெய்லி படம் பார்க்கலாமே, ஒரு தியேட்டரில் ஒரு வேலை கிடைக்காதான்ற இந்த மாதிரி இருந்தக்குள்ள அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டில்கள் டிவி கொட்டகைகளை உருவாக்கி கிராமந்தோறும் படங்களை காட்டியிருந்த படங்கள் போட்டு கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியில் பாலமின்மடு திராய்மடுவில் ஒரு அண்ணன் அந்த
டிவி ஆப்ரேட் பண்ணக்கூடிய படம் போடக்கூடிய ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி ஓடி திரிஞ்சார். இப்போ நான் அவரை போய் சந்தித்தேன். இல்லை தம்பி நீ படிச்சிருக்கிற, ஐயோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களோட கொட்டகையில் வேலை செய்கிறேன்னு சொல்லி அன்று முதல் ஒரு வருடம் நான் அவருடைய கொட்டகையை எடுத்து படம் போடுற வேலையை பார்த்தேன். படத்தில் என்னடானா நானே ஆப்ரேட் பண்ணணும், இந்த கேசட்டை போட்டு படத்தை போட வேணும். அதே நேரம் அதுக்குள்ளே போய் சனத்தோட சனமாக இருந்தால் அந்த படத்தை முழுசாக பார்த்துருவேன். பார்த்துட்டு நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன் நல்ல படம் வந்து பாருங்க. இப்படியாக அந்த படத்தை போடுற கொட்டகையினுடைய ஆப்ரேட்டராகவும் கொஞ்சம் காலம் நான் பணிபுரிஞ்சினான். இது சினிமா மேலே திரும்ப திரும்ப ஒரு ஆசையை ஊட்டி கொண்டே இருந்த ஒரு காலம். ஆனால் நாங்கள் இந்திய சினிமாவை பார்த்து வளர்ந்ததால் அதுதான் எங்களுக்குள்ள ஊறிப்போன ஒரு விடயமாக இருந்தது. அப்போ நாங்கள் சினிமாண்டு பார்த்தா சின்ன வயசில் இந்தியா, தமிழ்நாடு, இது தவிர வேற யோசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அதுதான் என்னுடைய அடிப்படையாக நான் கருதுகிறேன். இவ்வாறு இருக்கக்கூடிய நிலைகளை குறிப்பாக உங்களுக்கு இந்த சினிமா மீதான ஈடுபாடு என்று நான் அதை குறிப்பிடலாம். பின்னர் நீங்கள் ஈழத்து சினிமாவை ஊக்குவிக்கின்றவராக, ஈழத்து சினிமாவினுடைய ஒரு தயாரிப்பாளராக உங்களை அல்லது அந்த படங்களினுடைய ஒரு உருவாக்கத்துக்கு வழி கொடுக்கின்றவராக நீங்கள் இருக்கின்ற போது அந்த உணர்வுகள் எவ்வாறாக இருந்தது? அந்த துறைக்குள்ளும் போக வேண்டும் அல்லது போய்விட்டோம் என்கின்ற போதாது அந்த உணர்வு எவ்வாறாக இருந்தது? உண்மையில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த சிங்கள தொலைக்காட்சி நாடகத்துக்கு தான் முதல் நான் ஒரு சின்ன கேரக்டராக நடிச்சிருந்தேன். நான் என்னுடைய நண்பர் மூலம் கொழும்பில் பிளியந்தலையில் அதற்கான படப்பிடிப்பு நடந்திருந்தது. அதன் பின்னர் திரு வள்ளுவன் சுவாமிநாதன் என்று அவர் இறந்து விட்டார். திருமறை கலாமன்றத்தினுடைய பொறுப்பாளராக மட்டக்களப்பில் இருந்தார். அவர் மூலம் மீண்டும் ஒரு தமிழ் தொலைக்காட்சி நாடகத்துக்கு நடிகனாக அங்கே நான் கேமராவுக்கு முன்னால் நிற்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதன் பின்னர் அதனுடைய உருவாக்கத்தில் ஒரு 5 நாட்கள் அவர்களோடு சேர்ந்து கேமராவை எப்படி கையாளுறாங்க, லைட்டிங் எப்படி பார்க்குறாங்க, மானிட்டர் எங்கேருந்து பார்க்குறாங்க, அது என்ன செய்கிறாங்கன்ற விடயங்களை ஓரளவுக்கு பார்த்து அனுபவித்தது தான். அதன் பின்னர் இதை கற்றுக்கொள்ள வேணும் என்ற ஒரு வெறி அதிகமாக இருந்தது. அதன் பின்னர் மட்டக்களப்பிலே நான் ஒரு குறும்படத்தையாவது உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. எனக்கு பல நாடகங்களில் தேசிய ரீதியில் கிடைச்ச அந்த விருதுகளை வச்சு கொண்டு சக்தி டிவி, நேத்ரா டிவி போன்ற தொலைக்காட்சிகள் என்னை நேர்காணலுக்கு அழைத்திருந்தது. நேத்ரா தொலைக்காட்சியில் நான் நேர்காணலுக்கு போயிருந்த போது தயாரிப்பாளராக இருந்த ரவீந்திரன் அவர்கள் சொன்னார், நேர்காணலுக்கு முன்னரே என்னட்ட சொன்னார், நாங்கள் ஒரு குறும்படத்தை எடுக்கலாம்டா என்று சொல்லி சொன்னார், ஃப்ரெண்ட்லியாக சொன்னார். அப்போ எனக்கும் ஒரு ஆசை, இதை நான் நேர்காணலையே சொல்லிட்டேனண்டா லைவாக போகிறதோ ஏதோ ஒன்று சொல்லிட்டேனண்டா இவர் நம்மளை மறக்க மாட்டார் என்று போட்டு அந்த நேர்காணல் போயிட்டு இருக்கக்குள்ளேயே நான் சொன்னேன், விரைவில் நாங்கள் ஒரு குறும்படத்தை உருவாக்க போகிறோம், அது நேத்ரா தொலைக்காட்சியினுடைய தயாரிப்பாளர் ரவீந்திரன் அவர்கள் தயாரிக்க நான் இயக்க போகிறேன், இது மட்டக்களப்பிலேயே முழுக்க படமாக்கப்பட போகுதுன்னு சொல்லி முடிஞ்சிட்டு கேட்டார், இது என்னிட கேட்காம சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லையே நீங்கள் என்னட்ட சொல்லிட்டீங்க தானே, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அப்போ செய்வோம்னு. அப்புறம் அந்த நேர்காணல் முடிஞ்சதுக்கு பின்னர் அவரோட கொஞ்சம் நேரம் கலந்துரையாடினதுக்கு அப்புறம் அவர் சொன்னார், இல்லைடா இது கொழும்பில் தான் செய்ய வேணும், இதுக்கான பட்ஜெட் இல்லை, மட்டக்களப்பில் செய்ய முடியாது, கொழும்பு நடிகர்கள் நிறைய பேர் அனுபவசாலிகள் இருக்கிறாங்க, இங்கே தான் பண்ண வேணும்னு. நான் ஒரே புடியில் சொன்னேன், இது செய்கிறதாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பிரதி மட்டக்களப்பில் செய்வோம், மட்டக்களப்பு கலைஞர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுவரைக்கும் மட்டக்களப்பில் படமாக்கப்பட இல்லை, ஒரு தொலைக்காட்சி தொடர் கூட, தொலைக்காட்சி நாடகம் கூட மட்டக்களப்பில் கேமரா பதிக்கப்பட இல்லை. உங்களுடைய இது எல்லாமே சகோதர மொழி கலைஞர்களுக்கான முன்னுரிமை இங்கே இருக்குது, தமிழ் கலைஞர்களுக்கான அங்கீகாரம் இல்லை. இதன் மூலம் நான் மட்டக்களப்பில் ஒரு சரித்திரமாக இருக்க வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன். நான் அதுதான் ரெக்கார்டாகவும் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த குறும்படத்தினுடைய பெயர் பிளவுகள். ஒரு காதல் கதை, ஒரு 2 சாதிக்கு இடையில் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற நேரம் எனக்கு ஏற்பட்ட அந்த உணர்வுகள், அதை வச்சு கொண்டு பல்கலைக்கழக காதல் மாதிரி உருவாக்கின ஒரு குறும்படம் தான் பிளவுகள். அது ஒரு தடவை மட்டக்களப்பிலேயே உருவாக்கியிருந்தார்கள், இங்கேயே படமாக்கியிருந்தார்கள். அதன் பின்னர் அது நிறைய தடவைகள் எங்களுடைய தொலைக்காட்சி, நேத்ரா தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பானது. அதன் பின்னர் நிறைய பேர் அதை கால் பண்ணி தொலைபேசி அழைப்பு மூலம் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து மீண்டும் மீண்டும் போட வைத்தார்கள். அது பல தடவைகள் ஒளிபரப்பான முதலாவது குறும்படமாக அது கொள்ளப்படுது. இரண்டாவது நான் சினிமாக்களை வர்றதுக்கு இன்னொரு சந்தர்ப்பமாக கொள்ளப்பட வேண்டியது மட்டக்களப்பை சேர்ந்த விமல்ராஜ் அவர்கள்.
அவர்கள் கிச்சான் என்ற ஒரு குறும்படத்தை உருவாக்கியிருந்தார். அது மட்டக்களப்பில் மட்டுமில்லை, ஈழத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு குறும்படம். அது பல்வேறு நாடுகளில் பல்வேறு விருதுகளையும் வென்றது. அதற்கு இணை இயக்குனராக என்ன தெரிவு செய்து, நடிகர்களை பொறுப்பாளராக என்ன போட்டு, நான் நடிகர்களை அதுக்காக தெரிவு செய்து கொடுத்து, இந்தியாவிலிருந்து திருமணம் எனும் நிக்கான்ற படத்தை கடைசியாக இயக்கினேன்னு நினைக்கிறேன். டைரக்டர் அனீஸ் அவர்கள் வந்திருந்து எங்களுக்கான அதுக்கான பயிற்சியை தந்தார். ஒரு பிரதி, அதனுடைய பிரேக் துரு, இதுகளை எல்லாம் எப்படி உருவாக்குறது, டைலாக் எப்படி இருக்கிறது, கிளப் போர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சிங்கள தொழில்நுட்ப கலைஞர்களோடு இணைந்து டைரக்டர் அனீஸும் டைரக்டர் விமல்ராஜ் அவர்களோடு சேர்ந்து அந்த படத்தை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். அது என்னுடைய 2வது அனுபவமாக கொள்ளப்படுது. நிச்சயமாக பல விடயங்கள் தொடர்பாக நீங்கள் பகிர்ந்திருக்கின்றீர்கள். இன்னும் பல்வேறு விட்ட விடயங்களை நாங்கள் பேசலாம். ஆனால் நிகழ்ச்சியினுடைய நேர சுருக்கம் காரணமாக நாங்கள் அந்த விடயங்களை சுருக்கமாக முடித்து கொள்கின்றோம். பிரிதொரு சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பல விடயங்கள் இருக்கிற நாங்களும் ஈழத்து சினிமா தொடர்பாக அந்த விடயங்களை வெளிப்படுத்துகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றோம். அந்த நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் ஒளிபரப்புகள் மேற்கொள்கின்ற போது அந்த நிகழ்ச்சிகளும் உங்களை அழைத்து நாங்கள் சந்தர்ப்பங்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கும் என்பதை குறிப்பிட்டுக் கொண்டு, மிக முக்கியமாக உங்களுடைய துறை சார்ந்த பயணத்திலே பல்வேறுபட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காகவும் இன்று எங்களுடைய கலையகத்துக்கு பிறகு தந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்காகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்று நாங்கள் ஒரு பல்துறை கலைஞராகவும் அதேவேளை ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்ற மட்டக்களப்பைச் சேர்ந்த திரு தேவ் அலோசியஸ் அவர்களுடைய வாழ்க்கை பயணம், அவருடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்களை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். மிக பெருமதியான விடயங்கள், உங்களுக்கும் அந்த விடயங்களிலிருந்து பல விடயங்களை எடுத்துக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். அதன் அடிப்படைகளை தொடர்ந்து மற்றொரு துறைக்கப்பாடு நிகழ்ச்சிகளை இணைந்திருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிற நான் கீர்த்தனன். வணக்கம் நேயர்களே.